மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கொடுத்தது, அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளளிக்கலாக அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் என்று நம்மை காக்கும் என்பதாக அறிவு நம்மை காக்கும். சென்னையின் மிக பிரபலமான பொதுமக்களுக்கு பல வருடங்களாக இலவச சேவைகள் செய்து வரும் அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் எய்ம் சார்பாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் சென்னை கோடம்பாக்கம் அண்ணா பூங்காவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அமைப்பின் நிர்வாகிகள், பொதுமக்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். என்னுடைய பேர் வெற்றிவேல், அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட்டுடைய அகில இந்திய தலைவர். கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் என்கின்ற அமைப்பை கலாமினுடைய வழிகளில் அவருடைய லட்சிய கனவு இந்தியாவை உருவாக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இப்போ நமது அமைப்பு சார்பாக கடந்த 13 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தூய்மை பண்ணுறது, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இந்த மாதிரி மருத்துவ முகாம்கள் இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு குறிப்பாக அதுவும் இந்த 2026ஆம் ஆண்டோடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜூலை 27 தான் அவருடைய நினைவு தினம். அதை முன்னிட்டு 26 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் விழிப்புணர்வோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நோக்கத்துக்காக இந்த விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடக்குது. இது நம்ம அமைப்பு சார்பாக மெட் ஃப்ரீ கேம்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருது. இது அதே போல் அங்கங்கே இருக்கக்கூடிய நல்ல புகழ்பெற்ற மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் அணுகி மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்களை மேற்கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி மருத்துவ முகாம் நடக்குது. இன்றைக்கு 4க்கும் மேற்பட்ட மருத்துவமனையிலிருந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் வந்திருக்காங்க. பல் மருத்துவ முகாம், கண் மருத்துவ முகாம், பெண்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான சில மருத்துவ முகாம் நடக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ எலும்பு சம்மந்தப்பட்ட முகாம் நடத்துகிறோம். இது இளைஞர்களிலிருந்து முதியோர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இந்த மருத்துவ முகாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே பகுதி மக்களும் நிறைய இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அவங்க மக்களுடைய விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த பகுதியில் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், பகுதி சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஒரு கேம்ப் நடக்குது. நம்ம போய் அதில் கலந்துக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு எல்லோரும் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எய்ம் அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக கிரீன் ரூட்ஸ் 1 crore ட்ரீஸ் பை 2026 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் 2024 ஜூன் 5 தொடங்கணும். 1 கோடி மரக்கன்றுகள் தமிழ்நாடு முழுக்க நடணும்னு சொல்லி இன்றைக்கி 2026 பாதியில் இருக்கிறோம், ஜூலையில் இருக்கிறோம். இன்று வரைக்கும் 7,79,000 மரங்களுக்கு மேலே நட்டு பராமரிக்கப்பட்டு வருது. இப்போ சமீப காலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவேரி கரை ஓரமாக 1 லட்சம் மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லி காவேரி தாய்வனம் குறுங்காடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்றுமே இல்லாத இடத்த உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன் என்ன அந்த பகுதியில் இருக்க கிராமவாசி மக்கள்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா இப்படிப்பட்ட இடத்த நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இது சாத்தியக்கூறா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. எங்களுடைய இலக்கு கலாமுடைய லட்சிய வரிகளில் பாதையை தேடி போகிறத விட பாதையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. இன்றைக்கி அந்த இலக்கை நோக்கி இப்போ கிட்டத்தட்ட 5000 மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லி அதில் 40 வகையான மரக்கன்றுகள், மலர்கன்றுகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அங்கே பண்ணியிருக்கிறோம். அந்த தாய்வனம் குறுங்காடில் இன்றைக்கி ஏகப்பட்ட பறவைகள்லேருந்து சிட்டுக்குருவிகள்லேருந்து விலங்குகள், அந்த சின்ன சின்ன விலங்குகளும் அந்த இடத்துல போகிறதுக்கான ஒரு ஸ்தலமாக இருக்குது. கிராம மக்களும் க்ளீன் பண்ணி செடி வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்காங்களா அந்த நாட்டில்னு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 1 லட்சம் மரத்தை அங்கே நட்டுருவோம் நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய இலக்கு தூய்மையான ஒரு சுகாதாரம் மிக்க ஒரு பகுதியாக உருவாகணும். இங்கேன்னு கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா பாதுகாப்பான தமிழகம், சுற்றுச்சூழல் மிக்க ஒரு தமிழகம், அதேமாரி ஆரோக்கியமான ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். இதுதான் தேவை. இன்றைக்கி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதேமாரி உடம்பு ஆரோக்கியமும் நம்ம நல்லது தேவை. அதேமாரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறது சுற்றுச்சூழல். அதுக்காக மரங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக, நீர்நிலைகளையும் பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதான் எங்களுடைய இலக்கு.
அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட்டுடன் I2 ஹார்ட் ஃபவுண்டேஷன், அன்பறிவு அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய டாக்டர் APJ அப்துல் கலாம் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கம் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தினார்கள். இந்த மருத்துவ முகாமில் பிரபல சவுந்தரபாண்டியன் போன் மற்றும் ஜாயிண்ட் மருத்துவமனை, சிவம் நேத்ராலயா மற்றும் டூத் அண்ட் கேர் ஆகிய மருத்துவமனையும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச சேவைகளை செய்தார்கள். ஏம் அமைப்பின் நிறுவன தலைவரும் சேவையின் நாயகன் சமூக ஆர்வலர் திரு வெற்றிவேல் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் இந்த இலவச முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவை செய்தார்கள். அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்டின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அற்புத வரிகள்: பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி. இதில் இந்த இலக்கு கலாமுடைய இலக்கு மாதிரி தான். எங்களுடைய கலாம் ஐயா எப்படி சொன்னார், இளைஞர்களும் மாணவர்களையும் வழி நடத்தி சென்றாரோ அதே மாதிரி எங்களுடைய இலக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகளை ஒருங்கிணைச்சு எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அடுத்த தலைமுறை எப்படி மலரணும், இவங்க மூலியமாக நாட்டுக்கு என்ன சேவை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னோடியான சேவைகளை அதை தொடர்ந்து நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கிய குறிக்கோள் இளைஞர்களின் எழுச்சியாக இந்த தினத்தை கொண்டாடுறோம். அவர் ஏன் கொண்டாடுறோம்னா, கலாம் இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கார். அந்த விதைக்கப்பட்ட தான் நாங்கள் கொண்டாடுறோம். அதனால தான் இளைஞரின் எழுச்சி தினம். இந்த 11ஆம் ஆண்டு கலாமுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வரையில் இந்த இன்றைக்கி மெடிக்கல் கேம்ப் நடக்குது. நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அன்பறிவு அறக்கட்டளை அது சார்பாக இன்றைக்கி புதிதாக தொடங்கக்கூடிய அந்த அமைப்பு இன்றைக்கி நம்மோடு இணைந்து மருத்துவ முகாமில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய E2 ஹார்ட் ஃபவுண்டேஷன் அவங்க சார்பாகவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து மருத்துவமனைகள், சிறந்த மருத்துவமனைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட கை கோர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி காவல்துறையாக இருக்கட்டும், சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும், மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார். நன்றி. தேங்க்யூ சார்.